வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1ல் 1ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ, பி, சி மற்றும் டி 4 கணங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம எதை சரி பார்க்கணும் பாருங்கள். ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி என்பது உண்மையா என சோதிக்கவும். இந்த இடது பக்கத்தோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும், வலது பக்கத்தோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ரெண்டு சமமானு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணலாமா? முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ வெட்டு சி, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கம். கண்டுபிடிக்கலாமா? ஏ வெட்டு சி. முதல்ல இந்த ஏன்ற கணத்தை எடுத்து எழுதுங்க. என்ன இருக்குது? 1 2 3 வெட்டு சீன்ற கணக்கு இருக்குது பாருங்க. 3 4. வெட்டு அப்படின்னா 2 கணத்துலையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பு என்னது பாருங்க. 3 மட்டும்தான் பொதுவாக இருக்குது. இதான் என்னது? வெட்டு. அப்போ ஏ வெட்டு சீன்றது என்னது? 3. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பி வெட்டு டி கண்டுபிடிக்கணும். பி வெட்டு டி. பீன்ற கணத்தில் என்ன இருக்குது பாருங்க. 2 3 5 2 3 5 வெட்டு. டீன்ற கணத்தில் என்ன இருக்குது பாருங்க. இங்கே இருக்குது பாருங்க. 1 3 5 1 3 5. இப்போ பாருங்க ஈக்குவல் டு வெட்டு. இந்த 2 கணத்து வெட்டுன்னா 2 கணத்துல பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பு 3 5 3 5. இதான் என்னது? பொதுவாக இருக்குது 3 5. சரியா? இப்போ என்ன செய்யணும்? ஏ வெட்டு சிக்கும் பி வெட்டு டிக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். எடுக்கலாமா? பாருங்க. ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் ஈக்குவல் டு ஏ வெட்டு சி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன? 3 கிராஸ் பி வெட்டு டி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன? 3, 5. கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாமா? பாருங்கள். 3 எடுத்துக்கிட்டு 3, 3 3, 5 அவ்வளோதான். 3, 3 அடுத்தது 3, 5. இதான் என்னது? இடது பக்கத்தோட ஆன்சர். இப்போது நம்ம வலது பக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைட் வலது பக்கம். வலது பக்கத்தில் முதல்ல பிராக்கெட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏன்ற கணத்தை எடுத்து எழுதுங்க. 1 2 3 கிராஸ் பீன்ற கணம் 2 3 5. சரியா? இப்போ பாருங்கள். கார்ட்டீசியன் பெருக்கல் 1 எடுத்துக்கிட்டு 1, 2 1, 3 1, 5 எழுதலாமா? 1, 2 1, 3 1, 5. அதுக்கடுத்து 2 எடுத்துக்கிட்டு 2, 3 2, 3 2, 5 எழுதலாமா? 2, 2 2, 3 2, 5. அடுத்தது 3 எடுத்துக்கிட்டு 3, 2 3, 3 3, 5. இந்த இடத்துல எழுதுறேன். 3, 2 3, 3 3, 5 எழுதியாச்சா? இப்போ பாருங்க. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது சி கிராஸ் டி. சி கிராஸ் டி. சீன்ற கணத்தை எடுத்து எழுதிட்டுமா? என்ன இருக்குது பாருங்க. 3, 4 கிராஸ் டீன்ற கணத்தில் என்ன இருக்குது? 1, 3, 5 எடுக்கலாமா? பாருங்க. கார்ட்டீசியன் பெருக்கல் 3 எடுத்துட்டு 3, 1 3, 3 3, 5 எழுதலாமா? 3, 1 3, 3 3, 5. அதுக்கடுத்து 4 எடுத்துக்கிட்டு 4, 1 4, 3 4, 5 4, 1 4, 3 4, 5 முடிஞ்சுதா? இப்போ பாருங்க. நமக்கு இடது பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்க. கணக்கு பார்க்கலாமா? ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க. ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி ஈக்குவல் டு வெட்டு. இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்க. ஏ கிராஸ் பி இங்கே இருக்கா? இந்த ஏ கிராஸ் பிக்கும் இந்த சி கிராஸ் டிங்க வெட்டு கண்டுபிடிக்கணும். வெட்டுன்னா பொதுவாக இருக்கக்கூடியது என்னென்னு செக் பண்ணலாமா? பாருங்கள். 1, 2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இது வராது. 1, 3 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இதுவும் வராது. 1, 5 பாருங்கள். இங்கே மட்டும்தான் இருக்குது, வராது. 2, 2 இங்கே மட்டும்தான் இருக்குது, வராது. 2, 3 இதில் மட்டும்தான் இருக்குது, வராது. 2, 5 இதில் மட்டும்தான் இருக்குது, வராது.
அதுக்கு அடுத்தது 3,2 பாருங்க, 3,2 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்போ 3,2ம் வராது. அதுக்கு அடுத்து பாருங்க 3,3 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ இது வரும், ரெண்டுலையுமே இருக்கு. 3,5 பாருங்க, இங்கேயும் இருக்கு, இங்கே இருக்கு. இது மட்டும்தான் வரும். அப்போ வெட்டு கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வருது? 3,3, இன்னொன்று 3,5. இதான் என்னது? நமக்கு தேவையான வலது பக்கத்தோட ஆன்சர். பாருங்க, இடது பக்கத்தோட ஆன்சரும் வலது பக்கத்தோட ஆன்சரும் சமமாக இருக்கு. அப்போ 1 மற்றும் 2லிருந்து 1 மற்றும் 2லிருந்து எது உண்மை? அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதுங்க. ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி என்பது உண்மை ஆகும். சமமாக இருக்கு இல்லையா? அதனால உண்மை ஆகும். உண்மை ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.